Hey, hello and welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத ஒரு in-depth வீடியோவா நம்ம வந்து பார்க்க போறோம். So நீங்க வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா other than programming languages similar to Java, Python, JavaScript இதெல்லாம் தாண்டி டேட்டாபேஸ் ரிலேட்டடுமே நமக்கு வந்து நிறைய ஃப்ரெஷருக்கும் சரி இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சரி நிறைய ஓபனிங்ஸ் அது ரொம்ப ஹை பேயிங் ஜாப் அளவு கூட நிறைய ஓபனிங்ஸ் வந்து டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு வந்து ரொம்பவே அவேலபிளா இருக்கு. ஸோ டேட்டாபேஸ் கத்துக்கிறது மூலமா டேட்டாபேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ரோல்ஸ்லயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நீங்க பர்சீவ் பண்றதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்போ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது இன் சிம்பிள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ நம்ம எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு அது நீங்கள் யூஸ் பண்ணுற எனி வெப் அப்ளிகேஷன்ஸு, வெப்சைட்ஸு இப்படி எல்லாத்துக்கும் பேக் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் விஷயம் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்டோரேஜ் தான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குற இமேஜஸ்ஸு, டெக்ஸ்ட்டு, போஸ்ட்டு, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுற ரீல்ஸு, ஃபோட்டோஸு இது எல்லாமே பேக் எண்டில் ஒரு டேட்டாபேஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். முக்கியமாக வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு டேட்டாபேஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸ்டோரேஜை தாண்டி டேட்டாபேஸோடைய கீ பர்பஸ் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு டேட்டாவை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாடிஃபை வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த எடிட் ஆப்ஷன்லாம் வந்து ஒரு டேட்டாபேஸ் மாடிஃபிகேஷன் மூலிமா தான் உங்களால் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். அப்போ ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ அது முக்கியமாக ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் ஆகுது. பட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ நம்ம வந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இது மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒரு டேட்டாபேஸ் வந்து ஒரு யூசர்ஸ்க்கு வந்து நமக்கு அதாவது யூசர்ஸ் நம்ம தான் வந்து யூசர்ஸ் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். இப்போ இந்த டேட்டாபேஸில் என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு நம்மக்கிட்ட நிறைய அட்வான்ஸ் டேட்டாபேஸ் எல்லாம் வந்துச்சு. முன்னாடியெல்லாம் வந்து வெறும் நம்பர்ஸு, இந்த ஸ்ட்ரிங்ஸு, டேட்டு இதை மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சு. சோஷியல் மீடியாவுடைய வருகைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இமேஜஸ்ஸு, வீடியோஸு, கிஃப்ட்ஸு இது மாதிரி ஒரு நார்மலான ஃபைல் ஃபார்மேட் இல்லாமல் வீடியோ ஃபார்மேட், ஆடியோ ஃபார்மேட் இதெல்லாமே வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இன்டர்நெட்டில் ஒரு க்ளவுடில் ஒரு டேட்டாபேஸை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ டேட்டாபேஸை நம்மளால் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மேட் ஃபைல் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளால் வந்து டேட்டாபேஸை வந்து நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து முக்கியமாக எதுக்கு, இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன, ஏன் வந்து நமக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸே நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் வந்து டேட்டாபேஸ் ப்ராடக்ட் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் எந்த டேட்டாபேஸ் நமக்கு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும், நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து எது ப்ராப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ அதுக்கு முன்னாடி டேட்டாபேஸோடைய கீ ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமான கீ ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸி ரிட்ரைவலாக இருக்கணும், ரொம்ப குயிக்காக இருக்கணும் டேட்டா ரிட்ரைவல். இதை தாண்டி அந்த டேட்டா வந்து ரொம்ப செக்யூராக அந்த டேட்டாபேஸ் வந்து பாதுகாக்கணும். இது மூணு தான் வந்து ஒரு டேட்டாபேஸுடைய கீ ஃபீச்சர்ஸ் ஆர் கீ ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு ப்ராப்பர் டேட்டாபேஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதை தாண்டி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸஸ் வந்து இருக்குது எக்ஸிஸ்டிங்கில் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ மேஜராக 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து SQL ஆர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுதான் வந்து நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறது. அதில் வந்து ரோ, காலம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். ஒரு காலம்லேயும் ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகி வச்சுருப்பாங்க. இதை தாண்டி NoSQL அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இந்த NoSQL அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்டு, ஃபைலு, இந்த மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாம், ஆடியோ இது மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு NoSQL அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இதை முக்கியமாக இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா NoSQL தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து சிமிலர் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் எப்படி எல்லாத்தையுமே ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்குமோ அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸுமே வந்து எல்லா டேட்டாவையும் ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதை தாண்டி நம்மக்கிட்ட கிராஃப் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கு. இந்த கிராஃப் டேட்டாபேஸ் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டேட்டாவுக்கு இருக்கக்கூடிய கோரிலேஷன், அதாவது என்ன சம்மந்தம் இருக்குது அதை வச்சு எப்படி டிசிஷன் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பர்பஸ்க்காக இந்த கிராஃப் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. இது வந்து முக்கியமாக நம்ம சோஷியல் மீடியாவில் நமக்கு வர ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீலை, ஒரு டான்ஸிங் ரீல்ஸை வந்து லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டான்ஸிங் ரீல்ஸ் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அப்போது இந்த மாதிரியான பர்பஸ்க்கு எல்லாமே அவங்க கிராஃப் டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றின எவ்ரி சிங்கிள் டேட்டாபேஸ் பற்றின இன்டெப்த் வீடியோ நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து பார்ப்போம்.
ஸோ இதுதான் வந்து டேட்டாபேஸோடைய டைப்ஸு. இப்போது டேட்டாபேஸ் கற்றுக்கிறது மூலமாக எனக்கு என்ன வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு வேளை ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த 2 முக்கியமான ரீசன்ஸ்க்காக நீங்கள் டேட்டாபேஸை வந்து கற்றுக்கலாம். டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஜாப் ரோல்ஸ் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ டேட்டாபேஸ் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டேட்டாபேஸோடைய பேக்கப்ஸ் டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுறது, டேட்டாபேஸை வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் எவ்ரி சிங்கிள் டே ரெகுலராக நடக்குதா இல்லையா, ஒரு வேளை டேட்டாபேஸ் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, யார் யாரெல்லாம் இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ரோல்ஸை வந்து ரைட் பண்ணுறது, இது மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை எல்லாமே டேட்டாபேஸ் அட்மின்ஸ் வந்து பண்ணுவாங்க. இதை தாண்டி டேட்டாபேஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிள்ஸு, ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, ட்ரிகர்ஸு, கர்சர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு டேட்டாபேஸ் உள்ளே வந்து இருக்கும். இதெல்லாம் ரைட் பண்ணுறவங்கள தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதை தாண்டி டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து முக்கியமாக டேட்டாபேஸை ரொம்பவும் ரிலை பண்ணி இருக்கவங்க. ஏன்னா இந்த டேட்டா வச்சு தான் அவங்களால மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் வச்சு அது மூலயமா வந்து பிஸ்னஸ் வந்து அதிகமாக்கிறதுக்கு டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய 70% ஆஃப் ஒர்க் அவங்களுடைய ஜாப் ரோலில் டேட்டாபேஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இருக்கும். இது தாண்டி இன்றைக்கி டேட்டுக்கு நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரானரி அமௌண்ட் ஆஃப் டேட்டா எவ்ரி சிங்கிள் டே ஜென்ரேட் ஆகிறதால டேட்டா இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுது. ஸோ இந்த டேட்டா இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு டேட்டா பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டேட்டா பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணுற வேலை தான் டேட்டா இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கும் பல லட்சம் டேட்டா ஜென்ரேட் ஆகுறதால அந்த டேட்டா லைவ் டைமில் டேட்டாபேஸ்க்கு வந்து போகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் போஸ்ட் பண்ண அடுத்த செகண்டே அந்த டேட்டா அவங்களுடைய டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் டேட்டாஸ்க்காக டேட்டா பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணுறவங்கள தான் நம்ம வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ டேட்டா இன்ஜினியர்ஸோடைய ஸ்கோப்பும் ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா ஜாப் ரோல்லையுமே சேலரி பேக்கேஜ் அப்படியே தலைகீழ நம்ம வந்து சொல்லலாம். டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப ஹையான சேலரி பேக்கேஜ் இருக்கும், டேட்டா அனலிஸ்ட்க்கு அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டேட்டாபேஸ் டெவலப்பர்ஸ்க்கு அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், தென் டேட்டாபேஸ் அட்மின்ஸ்க்கு அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இந்த சேலரி பேக்கேஜ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். பட் ஸ்டில் இல்லை டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹை பேக்கேஜ் லெவல். அதாவது நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதை எஸ்டிஇ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களோட அதிகமாகவுமே சம்பளம் வாங்குகிற அளவுக்கு டேட்டா இன்ஜினியரிங் ரோல் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் வீடியோஸ் முக்கியமாக நம்ம வந்து இந்த ஒரு டேட்டாபேஸ் சீரியஸ் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். ஸோ நீங்கள் டெக் ரிலேட்டட் கரியர்ஸ் ஆர் டெக் ரிலேட்டட் வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமே ஒரு நோட்ஸாகவுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணுறதுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடைய லிங்க்கு ஆர் என்னோட டெலகிராம் சேனல்லையும் நான் ஆட் பண்ணுறேன், ஆர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் அதோட லிங்க்கை நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மூலமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.